அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில், அதாவது மீன ராசியில் உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு பயிற்சிங்க. ஸோ இந்த நிகழ்வு சுமார் 120 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு, அதாவது 4 மாத காலகட்டங்கள். இந்த நிகழ்வு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு ஒரு பரிவர்த்தனை யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. அதாவது மீன ராசி குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானும், சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது ஒரு விதமான பரிவர்த்தனை யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த நிகழ்வு ஒரு உச்ச நிலையை பெறக்கூடிய சுக்கிர பகவானால் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுங்க. ஸோ இது ஒரு ஜாக்பாட் யோகம் அப்படின்னே சொல்லலாங்க. இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு யோக காலகட்டங்கள். ஸோ சுக்கிரன், இந்த சுக்கிர பகவான் என்று அழைக்கக்கூடியவர் ஒருவருக்கு சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம், செல்வாக்கு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஸோ இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு யோக காலம். அதாவது 11ஆம் வீட்டில் உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு யோகங்க. ஸோ இந்த நிலை உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாவே எல்லா விஷயத்துலையுமே, நான் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஆடம்பரம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே தான் ஒரு தனித்து தெரியணும், தான் ஒரு வித்தியாசமாக தெரியணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள். தன்னுடைய உடைகளாக இருக்கட்டும், தான் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே எப்போவுமே ஒரு உயர்ந்த ரக பொருட்களாகவே இருக்குங்க. ஸோ தனித்து தெரியணும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே, அதாவது போராட்ட நிலையை கொண்டு வாழக்கூடிய நபர்கள். ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லாங்க. ரொம்ப வசீகர தன்மையை கொண்டவர்கள், பேச்சாலே அதாவது கவரக்கூடிய ஆற்றலை கொண்டவர்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த கடந்த சில காலகட்டங்களாக இந்த ராசிக்காரருக்கு நிறைய விஷயங்கள், அதாவது ஒருத்தர் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கவே கூடாதுங்க, அந்த அளவுக்கு ஒரு எல்லையை பார்த்துட்டு வந்தாச்சு. சட்ட ரீதியான சில பிரச்சனைகள், அதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இது மூலமாக நிறைய அவமானங்களையும் சட்ட ரீதியான சில நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோங்க. எல்லா விஷயத்தையும், அதாவது நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தோங்க. ஸோ இப்போ அந்த உதவி செஞ்ச நிலைகள் போய் இன்றைக்கி உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டேன். ஸோ எல்லாருமே அதாவது என் முன்னாடி நின்று பேசக்கூட தகுதி இல்லாத நபர்கள்லாம் என்னை பார்த்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா நல்லபடியாக இருந்தீங்க, இப்போ திடீர்னு இப்படி ஆயிட்டிங்களே, ஸோ உங்கள் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசவே தகுதி இல்லாத நபர்கள்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஸோ நம்ம நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காரணமே இந்த கடன் தாங்க. இந்த கடனால் தான் நான் இவ்வளோ பெரிய அவமானம், கெட்ட பேர், என்னுடைய சூழ்நிலையே ரொம்ப தலைகீழ் தான் மாறிச்சு, ரொம்ப தலைக்குனிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. இந்த பணம் தாங்க எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நல்ல செல்வாக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன், திடீர்னு என்ன நடந்ததோ தெரியல, எல்லா விஷயமும் என் கையை விட்டு போயிடுச்சுங்க. திடீர்னு கடன் ஏற்பட்டுச்சு. அந்த கடனால் மற்றவங்களாம் என்னை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். யாருக்கிட்டையுமே என்னால் சகஜமாக பேச முடியல. சராசரியாக ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்துருச்சு. எல்லாருமே என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி இருக்கிற, எதனால், அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிருச்சு, நல்லா தான் பிறந்த, திடீர்னு ஏப்பா இப்படி ஆனால். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸே நிறைய நேரத்தில் குறைஞ்சிருச்சு. ஸோ நிஜமாகவே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிருமோ, நம்மளால் எந்த ஒரு பலனும் இல்லையா, இனிமேல் நம்ம அதுலேருந்து மீண்டு வரவே முடியாதா, ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வாழணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா கூட இருக்கிறவங்களாம் நம்மளை யாருமே நம்புகிற ஒரு சூழ்நிலையிலேயே இல்லைங்க. ஏன்னா பெற்றவங்களாக இருக்கட்டும், கட்டின மனைவியாக இருக்கட்டும், நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை ஒரு விதமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, இனிமேல் நீங்கள் இதிலேருந்து மீண்டு வரவே முடியாது, அந்தளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை நீங்களே மாற்றிக்கிட்டீங்க. இன்றைக்கி எல்லாத்து முன்னாடியே கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. எந்த வேலையுமே உங்களால் சரியாக செய்ய முடியாது, ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்க முடியாது, எந்த பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி
மற்றவங்கள நம்மளை வந்து நம்மளால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ என்னுடைய நிலையை நான் மாற்றிக்கணுங்க, என்னுடைய நிலை அப்படிங்கிறது மாறணும் அப்படின்னா, நான் எடுக்கக்கூடிய முயற்சியும் எனக்கு சாதகமான சில சூழ்நிலையாக நடந்தது அப்படின்னா, என்னுடைய நேரங்காலங்களை மாற்றிக்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய நேரங்காலங்கள் ஒரு விதத்தில் நல்லபடியாக அமையாதான் யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள். அதாவது பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலங்கள். அதே போல் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசி மற்றும் 6ஆம் இடத்திற்கான அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறும்பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு யோகமாக இருக்க போதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி, உங்கள் உறவினர்கள் முன்னாடி, உங்கள் நண்பர்கள் முன்னாடி, உங்கள் சொந்த பந்தங்கள் முன்னாடி நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போதுங்க. ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் இது வரைக்குமே வந்து பண்ணாத ஒரு பிஸ்னஸுங்க, இந்த பிஸ்னஸ் நான் தான் வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த பிஸ்னஸில் மறுபடியும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. யாரெல்லாம் உங்களை சொன்னாங்களோ, சார் நீங்களாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க, திடீர்னு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களே, ஸோ உங்களால் மறுபடியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்டவங்க மத்தியில் அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறது காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறும்பொழுது அது ஒரு அபரிவிதமான ஒரு யோகமாக இருக்க போதுங்க. பணம், செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து, லக்ஸுரி அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து எடுத்து வைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அது வந்து நல்ல ஒரு சக்ஸஸாக மாறக்கூடிய காலகட்டம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்குலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. புதுசாக ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணிட்டீங்க, ஆனால் அது எதுவுமே செட் ஆகலைங்க, நான் வாங்கிட்டு இருக்கிற சேலரியை விட கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைக் இருக்கும், ஆனால் அந்த வாய்ப்பு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த 120 நாட்களில் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க, அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டேன், பட் இன்றைக்கி எனக்கு வந்து மறுபடியும் கூப்பிட்டுட்ருக்குறாங்க, நல்ல சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு உருவாக போகுது. உங்களை எந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்களோ மறுபடியும் அதே கம்பெனி உங்களை திரும்ப வேலைக்கு எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நல்ல உயர் பதவி கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது, இது வரைக்கும் ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேல்ஸ் மேனேஜர் கேட்டகரிலையோ அல்லது ஒரு மேனேஜர் பொசிஷன்லேயோ பெரிய பதவிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடியது. உங்களுடைய அந்தஸ்து மாறுங்க. ஸோ இது வரைக்கும் மற்றவங்க உங்கள் மேலே இருந்த பார்வை அப்படிங்கிறது கட்டாயம் மாறும். உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிஜமாகவே அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு, இப்படி இருக்கக்கூடிய நபர் தான், கொஞ்ச நாள் அவருடைய சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி மற்றவங்க பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நல்லாவே தெரியுங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்போது. அடுத்தது இந்த திருமணம் சார்ந்த யோகம். சுக்கிரன் அதிபதி, அதாவது ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பீங்க. இந்த காதல் அப்படிங்கிறது நமக்கு திருமணம் ரேஞ்சில் போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக மாறப்போகுதுங்க. திருமணம் சார்ந்த சில அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கலைங்க, அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தள்ளி போயிட்டுருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்குண்டான நிச்சயமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப வருஷமாக வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குதுங்க, நல்லா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி இந்த வாரிசை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கூடிய விரைவில் குழந்தை சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க. மருத்துவம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. அடுத்தது வண்டி வாகனம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ஸோ ஆடம்பரமான ஒரு கார் வாங்கக்கூடிய ஒரு யோகம், பழைய கார் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி வந்து நிறைய வச்சுருந்தேங்க, கார் வச்சுருந்தேன், பைக் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் விற்றுட்டேன், இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் வாங்க முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் அந்த 120 நாட்களுக்குள்ளேயே கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகள் நல்ல பிரதிபலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போதுங்க. மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கட்டாயமாக தீருங்க. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோங்க, ஒரு மியூச்சுவலாக எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாமல் இருக்குது. ஒரு நல்ல சூழ்நிலை, ஏன்னா நாங்கள் 2 பேருமே விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம், இன்றைக்கி வந்து அந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு நல்ல உறவு முறை அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே இல்லைங்க, இப்போல்லாம் கொஞ்ச நாள் அதிகமாக சண்டை வந்துகிட்டே இருக்குது, எதுக்கெடுத்தாலும் வந்து பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இது ஒரு நல்ல யோக காலகட்டமாக இருக்க போது.
எதுவுமே லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. ஒரு தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டுங்க, ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டுங்க, எதுலையாவது ஒரு முதலீடுகள் பண்ணுற நிலம் சம்மந்தப்பட்ட முதலீடுகளோ இல்லை கட்டிடம் சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லையோ ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால தான் நான் இவ்வளோ அவமானங்களை சந்தித்தேன், அந்த கடனை கண்டிப்பாக நான் அடைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாகுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல பணம் கேட்டால் கூட, ஏன்னா இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறத கூட ஒரு இடத்துல உதவி கேட்குறோம், பணம் கேட்கக்கூடிய இடத்துலேருந்து நமக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருங்க. ஸோ பணம் தரும் இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டோம்னா கூட, முன்ன நம்ம மேலே இருந்த நம்பிக்கையில் யாருமே நமக்கு ஒரு ரூபா கூட கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் கொடுத்ததை போய் நம்ம இப்போ கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு மாறுங்க. பணம் யார்கிட்டையாவது கேட்டிங்க அப்படின்னா கூட அவங்க உங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாக, ஏன்னா உங்களுடைய பிராண்ட் உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல மாறிடுங்க. ஸோ இந்த உச்ச கிரகம் பெற்ற இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு நல்ல அருமையான காலம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ பணம் ரீதியாக நிறைய மாற்றங்களும் நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. இந்த 120 நாட்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணிங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த அவமானங்களையும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த அவப்பெயர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மாற்ற முடியுங்க. நல்ல பொன்னான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நல்ல முயற்சி எடுங்க. கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இதில் நல்ல பேரு புகழை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதொரு வெற்றி அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.